மதுரை வேலம்மாள் மருத்துவமனை தென் தமிழகத்தின் நம்பகமான உறுப்பு மாற்று மையம். ரைடு மேல ரைடு நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றிருக்காங்க. என்னங்கறத ஷோல பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் பண்ணீங்க, ரிஹர்சல் எல்லாம் பண்ணீங்க. பாட்டு இல்லையா? அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சதெல்லாம் நானும் ரவுடி தான்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. சிம்பிளா சீனை வச்சுட்டு போலான்றது. சூப்பர். அதான் சிபி ஸ்பெஷல். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். வெந்து தணிந்தது காடு, ரைட போடு அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு தொடர்ந்து ரைடு மேல ரைடா நடத்திட்டு இருக்காங்க. எக்ஸ் மினிஸ்டர் மேல, எஸ்பி வேலுமணி மேல இந்த எல்இடி கொள்முதல்ல 500 கோடி ரூபாய் வந்து முறையீடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் ரைடு. இந்த சைடு விஜயபாஸ்கர் வீட்டில், அவரோட சகாக்கள் வீட்டில் எதுக்கு ரைடுன்னா, இந்த தேசிய மருத்துவ கழகத்தோட விதிமுறைகளை மீறி திருவள்ளூர் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தாருங்கிறதான் அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. 2 பேர் வீட்லயும் ரைடு நடந்தது. எஸ்பி வேலுமணி, அவருடைய சகோதரர் அன்பரசன், அப்புறம் சந்திரசேகர், சந்திரபிரகாஷ் உள்ளிட்ட 44 இடங்கள்ல ரைடு நடந்தது. விஜயபாஸ்கர் சைடு ஒரு 13 இடங்கள்ல ரைடு நடந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே அதிமுகவுடைய ராராக்கள் ரத்தத்தின் ரத்தம்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஏன் திமுக மீது எங்களுக்கு பயங்கர கோபம், ஒரே நாள்ல எதுக்கு 2 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களோட இடங்கள்ல ரைடு நடத்துறீங்க, தனித்தனியா இருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும்ல. ஆமா, அந்த விஷயங்கள், சாப்பாடு விஷயங்களா, இப்படி எல்லாம் எங்க அமைச்சர்கள் எந்த காலத்துல எங்களை கவனிச்சிருக்காங்க? 10 ஆண்டு ஆட்சியில ஒன்னும் கவனிக்க கிடையாது. ரைடு நடத்துறவங்க மட்டும் கும்பல் கூண்டுங்கிறதுக்காக சாப்பிடப்பட்டா வருவாங்கல்ல, அந்த யுக்தியை கையாளுறாங்க. எப்படி நினைச்சிருக்காங்க? ஆனா எஸ்பி வேலுமணி வீட்டுல அவருடைய சகாக்கள்ல மொத்தம் 44 இடங்கள் நடந்ததுன்னு சொன்ன பிறகு 32,98,000 ரூபாய் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1228 கிராம் வந்து கோல்டு, 948 கிராம் வந்து வெள்ளி, மொத்தம் 316 சொத்துக்களுடைய அந்த டாக்குமெண்ட் வந்து கைப்பற்றப்பட்டிருக்காங்களாம். இதை வச்சு ஆய்வெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2 வங்கி பெட்டக சாவிகளும் வந்து எடுத்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆனா வேலுமணி என்ன சொல்றாருன்னா, எங்க வீட்டுல இருந்து 7,000 சொச்சதான் பணம் எடுத்தாங்க, எதுவுமே எடுக்கலையாம். சிபி, என்கிட்ட இருந்தது வெறும் 7,500 ரூபாய் தாங்க, வேற இல்லவே இல்லைங்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எஸ்பி வேலுமணி வீட்டுல வெறும் 7,000 தான் இருந்துச்சான். 7,500 ஆமா. 500 மிஸ் ஆயிடுச்சா? ஆனா திருப்பி கொடுத்துட்டாங்களாமா. அதையும் திருப்பி கொடுத்து விட்டார்கள். என்னிடம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. நல்லா சொல்றீங்க டீட்டெயில். 10 சொகுசுகார் மட்டுமே பறிமுதல் பண்ணிட்டு போயிருக்காங்களாம் பிரதர் லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனா வச்சிருக்கிறது 7,000 ரூபாங்கிறாரு எஸ்பி வேலுமணி. இல்ல, இந்த 7,500 ரூபாய் உங்க கணக்குப்படி 7,000 காயின்ஸா வச்சிருப்பாரா? இல்ல, நார்மல் காயின் தான். நார்மல் காயினா தான் நீங்க சொல்றீங்களா? சரி, இந்த சைடு விஜயபாஸ்கர் வீட்டுல மொத்தம் வந்து 18,37,000 ரூபாய் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 120 ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிடி, ஒரு பென்டிரைவ், 2 ஐபோன், 4 வங்கி பெட்டக சாவிகள் வந்து எடுக்கிறதா சொல்றாங்க. ஆனா விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பேசுவாப்ல இல்ல பேசுனாதர், இதுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இந்த பிறவியில தொகுதிகளுக்காக, இந்த தொகுதி மக்களுக்காக தான் நான் இருக்கேங்கிற மாதிரியே தான் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. என்கிட்ட இன்னும் ஒண்ணுமே இல்லைங்க. ஆல்ரெடி ஒரு சோதனை நடத்திட்டு போனாங்க, இது 2வது முறை வந்திருந்தாங்க. என்னோட 2 வங்கி, அந்த 2 செல்போன் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படின்னு நான் பயந்துட்டேன். அவர் வேற டாக்டர் இல்ல. அதை தாண்டி முக்கியமான பல ஆவணங்களும் எடுத்துட்டு போனாங்க. ட்விஸ்ட் வச்சு என்ன சொல்றாருன்னா, சர்க்காசம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னுடைய ஆதார் கார்டு, என் குழந்தையோட ஆதார் கார்டு, அப்புறம் எங்களுடைய அந்த ரேஷன் கார்டு, இந்த மாதிரி பல முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து கிண்டல் துணியில பேசினாரு. ஆக்சுவலி இந்த அமைச்சர்களுக்குள்ளே பயம்லாம் போயிடுச்சு. இவங்க வந்து சும்மா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து தயாரா தான் இருக்கோங்கிற மாதிரி இருக்காங்க. ஐஸ்வரி கணேஷ் வீட்லயுமே ரைடெல்லாம் நடந்தது. இவங்கெல்லாம் முன்னாள்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம மக்கள் மறந்துடக்கூடாதுனால இப்படி அடிக்கடி ரைடை நடத்தி நம்ம பேரை வந்து நிலைநாட்டுறாங்க போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதனால ஏதாவது நடவடிக்கை வேணும், உண்மையானதா நடவடிக்கை, இல்லைன்னா நோ ரைடு, ஏதோ ஒண்ணு வேணுங்கிறதா பப்ளிக்கோட வாய்ஸா இருக்கு. அது இல்லாம புது அமைச்சர் வீட்டுல எல்லாம் ரைடு நடத்தினால ஆல்ரெடி எஸ்பி வேலுமணி வீட்டுல 3 டைம், விஜயபாஸ்கர் வீட்டுல 2 டைம், இன்னும் எவ்வளவு அமைச்சர் லிஸ்ட்ல இருக்காங்க. ஜெயக்குமார் வீட்டுல எல்லாம் வருவாருங்கிற வரைக்கும் வரவே இல்லையா பிரதர்? திடீர்னு அவரு வேற அப்புறம் இதெல்லாம் நம்ம கிட்ட கூப்பிட்டு வந்து வர லஞ்ச ஒழிப்புத்துறை கூடயே என்னமோ நிறைய அமைச்சர் வீட்டுல ரைடு வரலையா, அவங்களுமே தேடு காத்துட்டு தான் இருக்காங்களாம். வந்தா நாங்க தயாரா தான் இருக்கோம்ட்டு. ஏன்னா எப்ப முதல்ல கரூர் விஜயபாஸ்கர் வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் ரைடு போச்சு. அப்பவே முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க. இனிமேட்டு இப்போ என்ன தடுக்க போறாங்கிறது தெரியல. லஞ்ச ஒழிப்புத்துறை சட்டுப்பட்டு முடிவெடுங்கப்பா. ஒரு சிறந்த நண்பர் எப்படி இருக்கணும், நல்லது பண்ணா பாராட்டணும். அதே மாதிரி ஏதாவது சறுக்கிறப்ப இந்த இடத்துல சறுக்குறீங்க நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லணும். அதான் வந்து சிறந்த நண்பனுக்கு அழகு. இதுதான் கூட்டணி கட்சிகளுக்குமே பொருந்தும். திமுக எது செஞ்சாலுமே பெரும்பாலும் கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவே மாட்டாங்க, அப்படியே கமுக்கமா தான் இருப்பாங்க.
அப்பயே ஏதாவது சொல்லணும்னா கூட ரொம்ப வலிக்காம சொல்லுவாங்க, ஏங்க இதை மட்டும் பார்த்து செய்யலாம்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு நோகாம கோச்சுக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரியே வந்துதான் சொல்லுவாங்க கூட்டணி கட்சிகள். இல்ல ஆனாலும் இப்ப வீரம் வந்திருக்கு ஒரு கூட்டணி கட்சிக்கு. அதேதான் என்னதுக்கு முன்னாடி பரந்தூர் விமான நிலையம் அமைக்க விடாதுன்னு சொல்லிட்டு விசிகா சொன்னாங்க. இப்போ வந்து மின்கட்டணம் உயர்த்திருக்காங்களா தமிழக அரசு, அதனால சிபிஎம் கட்சி வந்து அறிக்கை விடுத்திருந்தாரு. செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்த மின்கட்டணம் உயர்வு உடனே திரும்ப வாங்கணும், மக்கள் மேல சுமையை சுமத்த விடாதுன்னு சொன்னாங்க. மக்களுக்கு ஷாக் தராதீங்கிறாரு. ஷாக் தராதீங்கன்னு சொல்லிட்டு மக்களுடைய குரலா தான் அவர் சொல்றாரு. உடனே அவருக்கு ஒரு பக்கம் வந்து சிலந்தி வலை விரிச்சிருக்கு, சிலந்தி வலை விரிச்சிருக்கு முரசொலியில. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டுல மட்டுமா வந்து நாங்க உயர்த்திருக்கோம், நீங்க ஆள்ற மார்க்சிஸ்ட் கட்சி ஆள்ற கேரளாலையும் தான் மின் கட்டணம் வந்து அதிகமாக்கப்பட்டிருக்கு, அங்க நீங்க போய் கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில சொல்றாங்க. அதான் மேட்ரு. இன்டைரக்டா மிரட்டுதா திமுக கூட்டணி கட்சிங்கிறதா இங்க அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். திமுக கூட்டணி கட்சி ஆச்சே, மின்கட்டண உயர்வால கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நல்ல விஷயம். அதே சமயத்துல நம்ம எப்படா பிரிஞ்சு போவோம், சிண்டு முடிஞ்சு வேலை பார்க்கறதுக்கு பல பேர் இருக்காங்க, அதுக்கு இடம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கே பாலகிருஷ்ணனை திமுக வந்து அமைதியாகன்னு சொல்றாங்க. அதுல என்ன மேட்டர்னா, நீங்க இப்படி தொடர்ந்து அறிக்கை விட்டுட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க, இருக்கிற கம்யூனிஸ்ட் 2 பேரும் இங்க செலக்ட் ஆனாங்கல்ல பிரதர், மொத்தம் 4 கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்கல்ல பார்லிமெண்ட்டுக்கு, எங்கனாலதான் செலக்ட் ஆகி போயிருக்கீங்க, அப்படி இல்லாட்டி கழட்டி விட்டுருங்கிற டோன்ல தான் அதை புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் நாங்க நல்லவங்க அப்படின்னு சொந்த கட்சி சொல்றதை விட மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்துட்டு சொன்னாதான் அதுதான் வந்து வாக்குகள் அதிகமாகவும் கொடுக்கும். அப்படி நிறைய வந்து வெற்றியை பெற்று விட்டு இப்ப திடீர்னு மிரட்டல் தொழிலாம் பண்ணா அது சரியாவது. இவ்வளவு எதுக்கு மிரட்டணும், பேசாம மின் கட்டண உயர்வை நீங்க வந்துட்டு நிறுத்தி வச்சுட்டா பிரச்சனையே இல்லையே, மாற்று வழிகளை சிந்திக்கலாம். அதேதான் பிரதர். இவங்க என்ன பொதுவோட மக்கள்கிட்ட தான் நம்ம சொல்றோம், பெண்களுக்கு இலவசமா பேருந்து சூப்பரான திட்டம், வரவேற்க வேண்டிய திட்டம். ஆனா என்னன்னா, டாக்ஸ் அதிகமாச்சா இல்லையா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரொம்ப அதிகமாச்சா இல்லையா, இங்க மின்கட்டண உயர்வு வந்து அதிகம் பண்ணாங்களா இல்லையா, இதெல்லாம் பதில் சொல்லி தானே ஆகணும் அவங்க. இல்ல இவங்க நிறைய விஷயம் சுயமரியாதை, சமூக நீதிலாம் சொல்றாங்க, அது நல்ல விஷயங்கள், அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து திட்டங்கள் போடுறதுலயும் அதை செயலாற்றுவதிலும் வந்துட்டு சரியா பண்றதில்ல. இன்னொரு என்னன்னா, இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு அவ்வளவு கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, காவல்துறை மந்திரி தூங்குகிறாரா? யார் காவல்துறை மந்திரி? டைரக்டா வந்து சிஎம்ஏ கேட்டலாம் அதுக்கு, ஸ்டாலின் அவர்களே. ஆமாங்க, காவல்துறை மந்திரி அவரு தானங்க. ஆமா, அவர்கிட்ட தான் நம்ம கேள்வி. இல்ல ஆனா அவரு இன்னைக்கு அப்படி வேற மாதிரி சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. என்ன சொல்லி, மக்களும் காவல்துறையினரும் வந்துட்டு இணைந்து செயல்பட்டா குற்றங்களே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கன்னா மாணவர்கள் அந்த சிற்பி அந்த திட்டம் சம்பந்தமான அந்த விஷயத்துல போயிட்டு பேசுறாரு. பேசுறப்பதான் இப்படி சொல்லியிருக்காரு. நமக்கு புரிய மாட்டேங்குது, பொதுமக்கள் வந்துட்டு நீங்க சேரணும் அப்படின்னா பொதுமக்கள் சப்போர்ட் தானே பண்றோம் காவல்துறைக்கு, காவல்துறை தான் குண்டர்களை விட்டுறாங்க, அந்த மாதிரி ரவுடிகளுக்கு எல்லாமே வந்து பயமிட்டு போச்சுன்னு தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா காவல்துறையினர் வேற யாரோட சேர்ந்து செயல்படுறாங்களான்னு தெரியல. ஏன்னா 2 நாள் முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல, 31 நாளில் எத்தனை கொலைகள், 133 கொலைகள். நம்பர் நல்லா ஞாபகம் இருக்கு. அதான் நீங்க நம்பர்ல புளியாச்சு. ஓகே. ஆனா ஸ்டாலின் வந்து மக்களும் காவல்துறை ஒன்னாவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா குண்டர்களும் காவல்துறை ஒன்னாயிட்டாங்களாங்கிற கேள்விதான் மக்களுக்கு எல்லாமே வந்து. ஏன்னா மக்கள் போராட்டங்கள் நிறைய இடத்துல போராட்டம் செய்யறாங்க, மக்கள் தாக்கப்படுறாங்க. கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இல்லையா, இன்னைக்கு ஹோட்டல்ல அடிச்சிருக்காங்க. ஆமா 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 ஆமா. அதான் மக்கள் வந்துட்டு இப்ப காவல்துறையோட வந்து நெருக்கமா தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான இது. கண்ணார்பாளையம்ங்கிற ஒரு இடத்துல தந்தை பெரியார் அவருடைய பெயர்ல ஒரு உணவகம் தொடக்குறாங்க. உடனடியாக சில இந்து அமைப்பினர் அவங்க வந்துட்டு போயிட்டு அதை அடிச்சிருக்காங்க, கடுமையா தாக்கியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு காரமடை காவல் நிலையம் வந்துட்டு அவங்க வந்து விசாரணை செய்யறாங்களாமா. தந்தை பெரியாருடைய பெயர்ல ஆட்சி நடத்தணும்னு சொல்றீங்க, தந்தை பெரியாருடைய சமூக நீதி கருத்துக்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவருடைய பெயர்ல ஒரு உணவகம் வைக்க முடியல கோவை பகுதிகளில். காவல்துறை என்ன செய்யறாங்க? ஒண்ணு, காவல்துறை மந்திரி அவர் என்ன செய்யறாரு தெரியல. இதே போன இதுல வந்துட்டு அதாவது மத்தவங்க பண்ணியிருந்தா வேற ஏதாவது பேரை சொல்லி வந்து கிண்டல் அடிப்பாங்க. பாப்பா நடவடிக்கை எடுக்கிறாரான்னு. தமிழ்நாடே இன்னைக்கு தகிச்சிட்டு இருக்கு, கொதிச்சிட்டு இருக்கு. அவங்களுடைய தொண்டர்கள் கண்ணில் யாரு சிக்கினாலும் சரி வச்சு 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 செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு யாரா நாங்க தெரியும்ல, நீங்க யாரா அப்படின்னு கொதிச்சிட்டு இருக்காங்க. சிபி சூப்பர். உங்க அளவுக்கு என்னால முடியல, நீங்களே நடிச்சா நல்லா இருக்கும். அந்த எனக்கு நடிக்க தெரியாதுங்க, எனக்கு கட்சி நடத்த தெரியலைங்க, கட்சியை பறி போயிருச்சுங்கிறாரு. நீங்க ஒரு அசரா புலி, சூர புலி, அப்புறம் அந்த கரெக்டான புலி. நீங்க அது வந்து சினிமா ஃபங்க்ஷன்ல பேசினாரு டிஆர். இப்ப என்ன அவருடைய கட்சி பேரே
பேரே ஆக்சுவலி 2-3 டைம்ல மாத்திலாம் வச்சாரு. லட்சிய திமுக அப்படின்லாம் வச்சிருந்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா அப்புறம் வேற ஒரு பேர்லாம் மாத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன, இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் சர்க்குலர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கொடுத்த அட்ரஸ்ல இந்த கட்சிகள்லாம் செயல்படுதான் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுல இந்தியாவில பல கட்சிகள் செயல்படவே இல்லை. மொத்தம் 253 கட்சிகள் செயல்படாதவை. நிறைய கட்சிகளோட அங்கீகாரமே ரத்து பண்ணிருக்காங்க. மொத்தம் 86 கட்சிகள் இந்தியா முழுவதும் அவங்களோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கு. இப்ப இந்தியா முழுவதும் ரத்து செய்யப்பட்ட கட்சிகளோட எண்ணிக்கைன்னு பாக்குறப்ப 537. இதுல ஒரு கட்சி தான் நம்ம அண்ணன் டிஆர் கட்சி. கரெக்ட். தமிழ்நாட்டுல 7. அண்ணன் டிஆரை பத்தி பேசுறோம்னு சொல்லிட்டு நீங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் மாதிரி புள்ளி விவரங்களை அடிச்சு விடுறீங்க. தேமுதிக இன்னும் எதுவும் ஆகல இல்லையா? தேமுதிக எனக்கு என்ன டவுட்னா, எப்படி சரத்குமார் கட்சி இன்னும் வச்சிருக்காங்கிறதான். சரத்குமார் என்ன செயல்பட்டாரு, போய் ஆன்லைன் விளம்பரத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு வேற ஒன்னும் செயல்பட்ட மாதிரி ஒன்றும் தெரியலையா? அவரு என்ன பண்றது, இப்ப தீயா உழைச்சிட்டு இருந்தாரு நம்ம அண்ணன் டிஆர். ஆனா அவருடைய கட்சியே இப்ப வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையத்திட்ட போய் நான் வந்து அசராத புள்ளி என் கட்சியை திருப்பி கொடுங்க அப்படிலாம் கேட்பாருன்னு எதிர்பார்க்க. அவர் 4-5 வீடியோ அங்க அனுப்பி வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு காலத்துல டிஆர் அவரு உண்மையிலேயே அப்பவே ஜெயலலிதா அவங்களுக்கே வந்து டஃப் ஃபைட் கொடுத்தவரு. அவருக்கு சேர்ற கூட்டமும் சரி, நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஒரு வேற மாதிரியானவரு. எவ்வளோன்னு சொன்னோம்னா நான் சொல்றதை விட நீங்க நினைக்கிறத விட அது அதிகம். ஏதாவது வந்து இப்படிதான் முன்ன வந்து டேக்ல வேற கேள்வியை கேட்டு என்ன கோத்துட்டீங்க. எனிவே அவர் வந்து சூப்பரான ஆள் சிபி. ஆமா, அது பர்சனலான நல்ல ஆட்கள் தான். பட் அரசியல் செயல்பாடு தானே இங்க நம்ம பாக்குறோம். பர்சனலா யாரையுமே பாக்குறதே கிடையாது. அவங்களோட அரசியல் செயல்பாடுனா மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கட்சியை வச்சு என்ன கிழிச்சாங்கன்னு தான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர பர்சனலா நமக்கு எந்த விதமான நோக்கமே கிடையாது. மொத்தத்துல வந்து தண்ணிந்தது காடு, கட்சியை தூக்கி போடுன்னு தேர்தல் ஆணையம் தூக்கி போட்டுருச்சு. சூப்பரானது. நாளைக்கு ரிலீஸ். சிம்பு ரசிகரா? இல்ல, எப்பயுமே ஒரே ரசிகர் தான் ப்ரோ. ஒரு முக்கியமான விஷயம் நாடு முழுக்கவே வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முக்கியமானதா இருக்கு. என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி அங்க பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் கோயில், அது பக்கத்திலேயே வந்து பார்த்தோம்னா ஞானவாபி அப்படிங்கிற அந்த மசூதி இருக்குங்க. அங்க பார்த்தோம்னா அங்க இருக்கிற சுவர்ல சிங்கார கௌரி அம்மன் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த சாமியுடைய படம் இருக்கு. அதை ஆண்டு முழுக்க நாங்கள் வந்துட்டு அதை வழிபாடு செய்யணும் அப்படின்னு 5 இந்து பெண்கள் கோரிக்கை வச்சாங்க. நீதிமன்றம் வரைக்கும் அவங்க போயிருந்தாங்க. இதை ஒட்டி நீதிமன்றமும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வீடியோ பதிவுடன் ஒரு கள ஆய்வு செய்யணும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில மசூதி ஞானவாபி மசூதியுடைய தரப்பினர் வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த கோர்ட் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. விசாரிக்கிறப்ப ஓகே, இதுல வந்து விசாரணைக்கு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி அந்த கேஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த மசூதி தரப்புல இருந்து கேவியட் மனு போட்டிருக்காங்க. ஆனா கொஞ்சம் பரபரப்பான சூழல் தான் வந்து அந்த இடத்துல நிலவுது. ஆனா தினமும் போய் நாங்க பூஜை பண்ணுவோம்னு இந்து பெண்கள் சொல்றது, மசூதி தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது அந்த ஏரியால கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. உத்தரப்பிரதேசம்னாலே இந்த மாதிரி உக்கிரமான சமாச்சாரங்கள் சம்பவங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆமா, இப்ப வழக்கறிஞர் விசாரணை நடந்துகிட்டு இருக்குல்ல பிரதர். அப்புறம் என்ன, இங்க சிவன் கோயிலா என்ன அம்மன் கோயிலா, அது என்னது சிங்கார கௌரி அம்மன் கோயிலா அப்படின்னா சமூக வலைத்தளங்களை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீதியில தான் என்னங்கிறது நமக்கு நீதி நிலைநாட்டப்படும் நம்ம வந்து நம்பலாம். வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. நேற்று பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு பாஜகவினர்லாம் வந்து திரண்டு சில போராட்டம்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த போராட்டம் வேற மாதிரி மாறி இருக்கு. வன்முறை வெடிச்சு போலீஸ் எல்லாம் பிடிச்சு அடிச்சிருக்காங்க. பாஜக போலீஸை புட்டி அடின்னு அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து தொண்டர்களால குண்டர்களாங்கிறதான் கேள்வியா இருந்தது. எவ்வளவு போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையாங்க, எப்படி கூட அடிக்கிறாங்க இந்த போலீஸை? பாவம் இல்ல, அவரு கடைசியில ஒரு போலீஸ் வந்து தான் காப்பாத்தி வந்து கூட்டிட்டு போறாரு, மரணடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு போலீஸ் கூன்னு கூவிட்டே இருப்பாரு, சட்டம் ஒழுங்கா அதுவா இதுவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த விஷயங்களுக்குலாம் அவர் எங்க முகத்தை வச்சிருக்காரு அப்படின்னு தெரியாது. ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்தாருல்ல, அதுதான் எக்ஸ் போலீஸ் இவரு. அதெல்லாம் தான் பிரதர். ஸ்டேட்டிக் ஸ்டேட் அவங்களுடைய நிலைப்பாடு எல்லாமே மாறும். ஸ்டேட்டிக் ஸ்டேட் கொள்கை வந்து மாறும். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிச்சயம் வந்து வன்முறை எங்க நடந்தாலும் தவறு தான். அதுக்குன்னு பிஜேபியை வந்து நாங்க எதிர்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தை சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறதுக்காக இவங்களே குண்டர்களை விட்டு போலீஸ் அடிக்கிறதுல எந்த வகையில நியாயங்கிறது தெரியவே இல்லை. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மோடியும் அமித்ஷா நட்டாவும் தான். இவங்க 3 பேர் என்ன பதில் சொல்லுவாங்க? எங்களுடைய முகத்தை வச்சுப்பாங்க? அதுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரமா தான் இருக்கு. இந்த மாதிரி போலீஸ் அடிக்கிறதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் நம்ம இந்த ஜனநாயக நாட்டுல? அதாவது எல்லா ஸ்டேட்லயுமே பாஜக பல பஞ்சாயத்துக்களை உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, ஒருத்தர் நடையா நடந்துகிட்டு இருக்காரு, நான் காங்கிரஸ் கட்சியை டெவலப் பண்ணிடுறோம், மக்கள் கிட்ட வாக்காளர்கள் அதாவது ஓட்டுகளை அதிகமா கொண்டு வந்துருவோம் காங்கிரஸ் பக்கம்னு பார்த்தா, ஓட்டு வாங்கி ஜெயிச்ச காங்கிரஸ் ஆட்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க. நாங்க லோட்டஸ்க்கு கூட்டு போயிடுவோம் கோவா. அதேதான் வைக்குது. மொத்தம் 3600 கிலோமீட்டர் இருக்கிறாங்க.
அங்க போய் முடியறப்ப அவர் மட்டும் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வடிவேல் போய் பின்னாடி திரும்பி பாக்குறப்ப என்னப்பா எனக்கு பின்னாடி இருந்த 300 பேரை காணோம் அப்படின்னு நினைக்க போறாங்க. அப்பெல்லாம் இல்ல சிபி. இப்ப கேரளாவில ராகுல் நடந்து போனப்ப திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து அன்போடு ராகுல் காந்தி அவரை வந்துட்டு கட்டி அணைச்சிட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி எளிய மனிதர்கள் அன்பு இருக்கு. எளிய மனிதர்களுடைய அன்பு மட்டும்தான் இருக்கு. கட்சி நிர்வாகிகளுடைய அன்பு எங்க போச்சுன்னு கேள்வியா இருக்கு. முக்கியமா இப்ப செலக்ட் ஆயிருப்பாங்கல்ல, இப்ப எம்எல்ஏக்கள் எம்பியை வச்சுதான் தீர்மானம் பண்ண முடியும் கட்சி எதிர்கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு. எதிர்கட்சியே இல்லை காங்கிரஸ். தான் வந்து வேதனையான விஷயம். ஏன்னா கோவால பிரதர் இது வாய்ப்பு கொடுக்குறப்ப சத்தியம்லாம் வாங்கினாங்க. ஒவ்வொரு கோயிலுக்குள்ளா கூட்டிட்டு போயிருப்பாங்க. சத்தியம் பண்ணு அம்மா, சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு அப்படின்னாங்க. எல்லாரும் சத்தியம் பண்ணி தான் தேர்தலே நின்னாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஜெயிச்சது மொத்தம் 11 எம்எல்ஏக்கள் தான் காங்கிரஸ்ல இருந்து. 20 பேர் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருச்சு பிஜேபி. மொத்தம் இருக்கிறதே 40 தொகுதி தான். இப்ப இதுல இருக்கிற 8 பேரு பிஜேபி போயிருக்காங்க. அதுல முன்னாள் முதல்வரும் ஒருத்தர் திகாம்பர் காமத்தும் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஏன்னா 11 பேர்ல 8 பேர் போயிட்டாருன்னா கட்சித்தாவல் தடை சட்டமே அதுல வராது. ஏன்னா 3ல 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டமே அதுல வர முடியாது. இப்ப பாத்துக்கோங்க, இப்ப 3 பேர் தான் இருக்காங்க காங்கிரஸ்ல. அங்க இதுக்கு சத்தியம் வேற கொண்டு போனாங்க. எங்க அம்மா சத்தியமா நான் எந்த கட்சிக்கு போக மாட்டேன், முக்கியமா பிஜேபி போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. மாறிட்டாங்க. பிஜேபி எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் கூட ஆகலையாங்க கோவால. அந்த பிஜேபியில கேட்டிருப்பாங்க என்னப்பா அந்த 3 பேர் என்னன்னாங்க அப்படின்னு. இல்ல நான் போன குறுக்க போயிடுச்சு அதனால நாளைக்கு வராங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2013 வந்து அதானி 630வது ரிச்சஸ்ட் பர்சனா இருந்திருக்காரு உலகத்துல. 2022ல அவரு 3வது இடத்துக்கு வந்துட்டாரு. சிறந்த நண்பர் கிடைச்சா, சிறந்த நண்பர் கிடைச்சா எதையும் சாதிக்கலாம். வறுமை லிஸ்ட்லயும் இந்தியாவில் அதிகமா போயிட்டு இருக்கான். ஆமா, ஒருத்தர் அங்க ஒருத்தர் இங்க. கோயிங் டு கடை ஜிபிஐ பார்த்து சொல்றாங்க மக்கள். எதுக்கும் 100 ரூபாய் எடுத்துட்டு போவான், உன்னையெல்லாம் நம்ப முடியாது. கரெக்ட் தான், முக்கியமான இடத்துல ஏய் அப்படின்றோம். மச்சான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிடா, மாசம் 2 லட்சம் ஈஸியா சம்பாதிக்கலாம்டா. நீ சொன்னா கேளு, அந்த பக்கம் போகாத. ஆமா, மணி ஸ்கேம். ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஆறுதலா சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அதெல்லாம் வார்த்தைகளா மட்டுமே எடுக்கணும், வாக்குறுதியா இல்ல. நானும் ரவுடி தான் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஆட்கள் காவல்துறை அடிச்சுக்கிட்டு இருக்கு, காவல்துறை ஓடிக்கிட்டு இருக்கு கல்கத்தால. என்ன வந்து கல்ச்சர்னு தெரியல. அவங்களுக்குமே வந்து மக்களை ஆழத்தேர்வு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. காவல்துறை அடி வாங்கிட்டோம்னா என்ன பிரதர் செய்யறது? அதனால இதுக்கு பொறுப்பு வந்து மூடி அமைச்சா. அவங்க தொண்டர்கள் தான் அடிச்சாங்க. வீடியோ ஃபுல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. எங்க போனாலும் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை சட்டம் ஒழுங்கு நாங்கெல்லாம் அப்படி இப்படின்னு வந்துட்டு பேசுறாங்கல்ல. வெறும் பேச்சு மட்டும்தானே, வாய் மட்டும்தானே வேலை பார்க்குது. ஆனா உள்ளுக்குள்ளார முழுக்க குண்டர்களா இருந்தா அப்படி எப்படி ஏத்துக்க முடியும்? அது என்னைக்குனாலுமே தப்பானது தானே. அதனால என்ன பரமா இதெல்லாம் அப்படின்னு கேட்டலாம் 2 பேரையும் பார்த்து. மோடியும் அமித்ஷாவையும் உங்க தொண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. என்ன பரமா இதெல்லாம்? உடனே அந்த பக்கம் கிளம்பிட போறாங்க. ஐயோ பரமா உங்களை போடணும் பரமா அப்படின்ற போறாங்க. மம்தா அவங்க முடிச்சிடணும் இந்த கட்சி அப்படின்னு ஏதாவது பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. எனிவே அதெல்லாம் தப்பு. வன்முறை கூடவே கூடாது, எங்க நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சிறப்பு. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 100க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், மக்களின் நம்பிக்கையான சேவையில் மதுரை வேலம்மாள் மருத்துவமனை, தென் தமிழகத்தின் நம்பகமான உறுப்பு மாற்று மையம்.